ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது DXA Vlog. ஸோ இந்த வீடியோவில் தமிழில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு மிஸ்ட்ரியஸ் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இது வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொன்னார். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். உள்ளே என்ன இருக்குது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ நாய்ஸ் எதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மினி கூலிங் ஃபேன் பாக்ஸ் என்ன லட்சத்தில் இருக்குது பார்த்தீங்களா? பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜில் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே இது கிட்ட காட்டு. ஸோ பாக்ஸ்லாம் செம்ம டேமேஜில் தான் இருக்குது. நம்மளுக்கு பாக்ஸ் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, உள்ள ப்ராடக்ட் நல்லா இருந்தால் போதும். ப்ராடக்ட் இருக்கான்னு பார்க்கலாம். என்னடா ஓ தலையில் வச்சிருக்கேண்ணா. டேய் சப்ப கூட உடஞ்சிருக்கா இல்லை? ஸோ போட்டாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 கொடுத்துருக்காங்க. ஃபேனு, அந்த தண்ணியிலேருந்து வேப்பர் வர்றது, இது எதுக்குன்னு தெரியல, இது எதுக்குன்னு தெரியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா உண்மையிலே ஃபஸ்ட்டு தாங்க, அவ்வளோலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ சும்மா ஏதோ வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் செஞ்ச மாதிரி இருக்குது. பட் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சி டைப் வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணிடலாம். இதே எனக்கு பண்ணணும்னு தெரியாது, ஆல்ரெடி நம்ம கேமராமேன் வீட்டில் இருக்குன்றனால சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கலராக லைட் எரிஞ்சுது. இப்போது ஒரு செகண்ட் இங்காட்டு பார்த்திங்கன்னா ப்ளக்இன் பண்ணோன்னே லைட்டு RGB எரிஞ்சுது. அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றலாம் கைஸ். சரி ஓகே. புல்லாம் இருக்கா அழுக்கா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோம். பவர் பேங்க்கில் சார்ஜ் இருக்கா தெரியலையே, நினச்சேன்டா. ஓ 3 ஃபேன் ஸ்பீட் இருக்கா? ஏய் ஓகே. ஏங்க காற்று வருதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹேர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு காமிச்சா தெரியும். லைட் நல்லா இருக்கு. டைமரா? ஓகே சரி ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் இதுவும் வந்துட்டு தான் இருக்குது. தெரியுதா கேமராவில்? இன்சைடு அந்த ஆங்கிள்லேருந்து காட்டு. ஸோ தெரியுதுங்களா? ஃபாக் வந்துட்டு தான் இருக்கும். பிளாக்ல வச்சா தெரியுதா? ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். தெரியுதுங்களா ஃபாக் மட்டும் எவ்வளோ ஃபாக் வருதுன்னு சொல்லிட்டு? இது ஆல்ரெடி என் டேபிளில் இந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 இருக்குனால ஃபாக் நல்லாவே வருது. காற்று எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க. மைக்கை வந்து ஃபேன் ஆண்ட வைக்கிறேன், உங்களுக்கு நாய்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து ஃபேன் ஸ்பீட் 1, சாரி இது ஸ்பீட் 1. நாய்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரியல. ஸோ இது வந்து ஸ்பீட் 2, இது வந்து ஸ்பீட் 3. ஸோ நாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் காற்று வரல. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஜில்லுன்னு வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா அது ஒரு ஃபாக் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான். பட் இது மூலியமாக கூலிங் எடுத்து இதில் கொடுக்குன்னு சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி ஃபேக் தான். இதை நான் அப்பாகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் அப்பா எனக்கு இல்லை பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது வேணும்ன்ட்டாரு. ஸோ அவருக்காக வாங்கிட்டோம். இப்போ இந்த ஃபேனோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா கைஸ், இத போட்டு காத்து வரலன்ட்டு தான் இந்த ஃபேன் போட்டு வச்சிருக்காங்க. அருமையா இருக்கு, ப்ரோமோட் பண்றாரு. ப்ரொமோஷன் பண்ணிட்டு போறாரு கைஸ். இந்த ப்ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து அன்பாக்சிங்கு ரிவ்யூ தான் சொல்லியிருக்கேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக போடுறோம், ஓகேங்களா? ஏன்னா வாங்கி ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா தான் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டும். ஒரு 1 மந்த் 2 மந்த் போனோன்னே எப்படி பர்ஃபார்ம் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த வாஷர் கன்று இருக்கு இல்லையா, கார் வாஷிங் கன்று, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மேலே காட்டில் தெரியுது இல்லையா, அந்த லிங்கை வேணால் டச் பண்ணி பாருங்கள். அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சில ஃபால்ட் இருந்தது, சில டிஸ்அட்வான்டேஜும் அதில் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது டைமர் தான். ஸோ எவ்வளோ நேரம் ஓடணும்னு தெரியல, அது வந்து போட்டு விட்டிங்கன்னா இதுவாகிடும். நீங்கள் வந்து சி டைப் பவர் பேங்க்கு
பிசி கம்ப்யூட்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சார்ஜிங் கேபிள் அது மாதிரி எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே ரன் ஆகும். ஸோ வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் 4-5 இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக தான் ட்ரைன் ஆகும். இருந்தாலும் கூலிங் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, சும்மா காற்று வருது. நான் லெவல் 3 ஸ்பீடில் வச்சே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று அவ்வளோ வரல, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தெரியுதுங்க இல்லையா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. காற்று வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும், இது வரும்போது பார்த்திங்கன்னா ஃபாக் இப்படி வர்றது அது தடுத்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதனால் மேபி லைட்டாக கூலிங் வரலாம், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. எனிவேஸ் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ சின்ன குழந்தைங்க இல்லை நான் காரில் ட்ராவல் பண்ணுவேன், நான் வெளிலலாம் போவேன் அப்படின்னு அப்போல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காரில் ஒரு சைடில் வச்சுட்டு நீங்கள் சார்ஜிங் போர்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காற்று வந்துகிட்டே இருக்கும், அதுக்கெலாம் ஒர்த்து தான். பட் மெயின் ஃபேன் பதில் இதே நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினான ஒரு விஷயம், நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன இன்கம் வந்து பார்த்திங்கன்னா என் சேனல்லேருந்தே நானே போட்டேன். ஸோ டிஎக்ஸ்ஏ கேமர்லேருந்து டிஎக்ஸ்ஏ விளாக்ஸுக்கு சூப்பர் சேட் பண்ணேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் என்ன கண்டென்ட் உங்களுக்கு வேணும், எது பார்க்கணுன்னு தோணுதோ அது கண்டிப்பாக கேளுங்க, என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறப்போ டாடா பாய்.